கடகராசிக்கு அ நிறைய விஷயங்கள் நல்லதுல இந்த வருடம் தான். தமிழ் புத்தாண்டு வந்தவுனே முதல்ல சனி பகவான் 8ஆம் இடத்துலருந்து தன் 9ஆம் இடத்துக்கு போறதும் மிகுந்த வளர்ச்சி. உங்க ராசிக்கு 6ஆம் அதிபதி 6ங்கிறது வேலை, வேலை சம்மந்தமா கடன் அதாவது குரு பகவான் பார்க்கறனால கடன், நோய், வழக்கு அதெல்லாம் குறைக்க ரெடி ஆயிட்டாரு. மனசு ஃபர்ஸ்ட்டு சந்தோஷம். கணவன், மனைவி ஒற்றுமை அதிகரிக்கிறது. பிரிந்திருந்த கணவன், மனைவிகள் பிரச்சனைகள் கூட சேரக்கூடிய காலகட்டம். ஆக மொத்தம் இது மாரி சொல்லிக்கிட்டே போலாம். ஃபர்ஸ்ட்டு இவங்களுக்கு கணவன், மனைவி ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் சரியாகக்கூடிய அம்சம் வந்தாச்சு. நெறைய பேர் வெளிநாடு ட்ரை பண்ணிட்டு இருந்து, வேறு மாநிலத்துக்கு போறது, சம்பள உயர்வு எதிர்பார்த்தவங்க கிடைக்கக்கூடிய அம்சம் உண்டு. எதிர்பாராத அதிர்ஷ்ட பணங்கள் வருகிற கால சூழ்நிலை உண்டு. இவங்க இப்ப தான் இன்வெஸ்ட்மென்ட் பண்ண யோசிப்பாங்க. ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மென்ட் இல்ல இன்வெஸ்ட்மென்ட் சம்மந்தப்பட்டதுல சக்சஸ் ஆக வாய்ப்புண்டு. இவங்களுக்கு அ 7, 8க்குள் 9ல வந்துரும். 9 அப்படின்னாலே என்னன்னா, இவங்களுக்கு அள்ளி குடுக்க காத்திருக்கணும். 8ஆம் அதிபதி வந்தால் ஒரு அதிர்ஷ்ட யோகம் உண்டு. அதாவது ரொம்ப நாளா ஒரு சின்ன லாட்டரி சீட் மாரியோ, அது லாட்டரிக்கு இணையாக ஒரு யோகம் வருகிற சூழ்நிலை உண்டு. இதே மாணவர்களுக்கு என்னன்னா, 4ஆம் இடத்த குரு பார்வை இருக்குன்னா, கல்வியில் வளர்ச்சி, மேன்மை பெறுகிற சூழ்நிலை உண்டு. கர்ப்பப்பை ரீதியாக தொந்தரவு இருக்கிற பெண்களுக்கு பிரச்சனைகள் சரியாகி குழந்தை பிறக்க வாய்ப்புண்டு. வயதானவங்கள் நெறைய பேர் பிரச்சனைகள், உடல்நிலை பாதிப்பு இருந்தாங்க. அனைவருக்கும் சால்வாக இந்த குரு குரு பகவான் அருளும் உண்டு. சனி பகவான் அருளும் 2மே இருக்குங்கிறது தான் இங்க முக்கியமான விஷயம்.